வாட்ஸ்அப் மாமா இது ஒரு குட் ஃப்ரைடே வீடியோ தான். கத்தால ஏஞ்சின ஓட் மீல் முட்டைலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் குளுட்டாமினோ கிரியேட்டினோ குடிச்சிட்டு சர்ச்சுக்கு போய் உட்காந்து வசனத்தை கேட்கும் போது சத்தியமாக துக்கம் அவ்வளோ அச்சின்னு வந்துச்சுனாக்கா சொல்ல வார்த்தையில்லை கைஸ். நம்மள மாதிரி மனுஷங்களுக்கா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆள் உயிரை குத்தாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருந்து ஒரு மாதிரி ரொம்ப துக்காச்சின்னு வந்துச்சுன்ட்டு கொஞ்சம் நேரம் வெளியே உட்காரலான்னு வெளியே வந்தாக்கா இவனுங்கள் தலைப்பற பாருங்க கைஸ். சேரில் அவரே அடி வாங்கிக்கின்னு உட்காந்து அவங்க அம்மா ஒரு அடியாச்சு சைலண்ட்டாக உட்காந்துட்டான். இந்த பக்கம் பார்த்தா கொருங்கு மனிதர் ஏறி இங்கே பாருங்களேன் பைப் மேலே உட்காந்து அண்ணன் எப்படி இருந்தால் தம்பி அப்படி தான் இருக்குவான் கைஸ். அதுக்கப்புறம் நான் ஒரு ஒயிட் டிஷர்ட்டு ஒரு பேண்ட் ஒரு நார்மல் பேண்ட் போட்டுன்னு போயிட்டு இருந்தேன். சும்மா சன்லைட்டில் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் துக்க கஞ்சி சாப்பிடுனா எங்கள் மம்மி சாப்பிட வச்சாங்க. 2 வாய் சாப்பிட்டு மனசு கேட்கல வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் வேறு ஆயிடுச்சு. ஒரு முட்டையை ஒச்சு ஊற்றிட்டு அதில் நேற்று வச்ச ப்ரான்ஸில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி அத்தை ஹெவியாக அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் தான். சத்தியமாக ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற போதெல்லாம் என் மைண்டில் என்ன ஓடி நின்றுச்சுன்னா கடவுள் நம்மளுக்கோசம் உயிர் கொடுத்தாரு, நம்ம அவருக்கோசம் என்ன பண்ண போகிறேன்னு யோசிச்சுனே ஒரு ரெப்போ சத்தியமாக நான் கடவுளுக்கோசம் தான் யோசிச்சாச்சு. அட்லீஸ்ட்டு நான் பண்ணுற இந்த காம்படிஷனில் வின் ஆகி சொல்லிட்டு நம்ம கடவுளுக்கு ஐ ஹாவ் டு மேக் ஹிம் ப்ரௌடுன்னு தான் என் மைண்டில் ஃபுல்லாக ஓடிச்சு. அதனாலே ஒரு ரெப்போ நெக்ஸ்ட் லெவல் அச்சு முச்சா கைஸ் சத்தியமாக. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தோன்னோ ரைஸ் கேக்கில் கொஞ்சம் பீனட் போட்டு அதுக்கப்புறம் எங்கள் மம்மி ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சு நாங்கள் முட்டை வச்சு சிக்கனு பப்பாயா எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஜிம்மில் வந்து மேனேஜர் கொஞ்சம் சோயா முட்டைலாம் போட்டு வச்சுருந்தாரு. அத்தை கொஞ்சம் குத்தார் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சிக்கனை வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஏரியாக்குள்ளே இப்படி வந்தாலும் எங்கள் பாருங்களேன் கைஸ் சத்தியமாக ஆடுங்கடா மச்சான் ஆடுங்க அந்த மாதிரி இருந்துச்சு கைஸ். சத்தியமாக ஃபுல் லைட்ஸு சக்கதாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஷேக் ஆச்சிட்டு நிம்மதியாக ஒரு உறக்கத்தை போட்டு வரட்டா மம்மி லவ் யூ.